ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்காஸ். இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ ரீசெண்டாக யூடியூப்பில் நான் வாய்ஸ் அவுட் ஆல் சேனல்லேருந்து இந்த ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எனக்குமே நிறைய விஷயங்கள் என்னோட ஓன் ஒப்பீனியன்ஸ்லாம் வந்தது. சோஷியல் மீடியாலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன் இதை வச்சு நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு எடுத்தேன். அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். முக்கியமாக கோல்டீஸ் வெர்சஸ் சாம்பார். ஸோ இந்த ஒரு வார் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபயராக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னே சொல்லலாம். தெலுங்கு பீப்புள்ஸ் அண்ட் தமிழ் பீப்புள்ஸ் இவங்களுக்குள்ள பட சண்டை. யார் உங்க ஹீரோ பெஸ்ட்டா, என் ஹீரோ பெஸ்ட்டா, உன் ஹீரோட ஆக்டிங் பெஸ்ட்டா, என் ஹீரோட ஆக்டிங் பெஸ்ட்டா அப்படின்ற அந்த ஒரு வார் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, அது எப்பத்துல இருந்தோ போயிட்டு தான் இருக்கு. அதுல நான் ஃபேஸ் பண்ண ஒரு சில டாக்ஸிக்கான வார்ஸ், டாக்ஸிக்கான கன்னீஸ், இதை பற்றியெல்லாம் நான் பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டெஃபினட்டாக நீங்களும் சோஷியல் மீடியாவில் இது மாதிரியான விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்கு. நீங்க பார்த்த ஒரு சில கிரிஞ்சு மொமெண்ட்ஸ்லாம் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் கிளியர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இது யாரையும் எந்த ஒரு விதத்திலையும் ரோஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ரோஸ்ட் வீடியோ கிடையாது. எல்லாருக்கும் ஒரு கிளியரான ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ நான் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா இப்போ கல்கி படத்தோட சக்ஸஸை நோக்கி தெலுங்கு பீப்புள்ஸ் கல்கியை செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. எஸ், அஃப்கோர்ஸ் அது உங்கள் படம். இப்போ அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இதன் காரணமாக நீங்கள் செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும். அது உங்கள் கையில் இருக்க அந்த ஒரு கடமை. நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்க, அதில் நாங்கள் எந்த குத்தமும் சொல்லலை. பட் நீங்கள் உடனடியா சாம்பார் நீங்க இது மாதிரிலாம் பண்ண முடியுமாடா, உங்களால இது மாதிரியான ஒரு ஹிட் எல்லாம் கொடுக்க முடியுமாடா, எங்க பிரபாஸை பாடுறா எவ்வளவு கோடி கலெக்ட் பண்ணிட்டாரு பாடுறா, தமிழ் இதுவரை 1000 கோடி நீங்க பாத்திருக்கீங்களாடா, எங்களோட ஸ்டாரை பாடுற எவ்வளவு க்ரோஸ் கலெக்ட் பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. எதுக்கு? எல்லாருமே பாக்குறாங்க, அப்ரிஷியேட் பண்றாங்க, பிடிச்சிருந்தா பாக்குறாங்க, பிடிக்கலனா கழுவி ஊத்துறாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா பிராக்டிகல். எக்ஸாம்பிளுக்கு ஆக்டர் பிரபாஸோட படமே எடுத்துக்கோமே. இப்ப கல்கி ஹிட் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் அ ரீசன். அந்த ஒரு ஸ்டோரி ஓகே, விஷுவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது ஒரு என்டர்டெய்னிங்கான ஃபிலிமாக இருக்குன்னு சொல்லி ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. இப்போ அது ஹிட் ஆகி போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இதே ஆக்டர் நடிச்சு வந்த ஷாஹோ என்ன ஆச்சு, ராதேஷியம் என்ன ஆச்சு, ஏன் அது இந்த அளவு ஹிட் ஆகல, ஆதி புருஷ் என்ன ஆச்சு, இப்படி போட்டு கலாச்சிங்கள. ஆடியன்ஸ் எதை என்டர்டெயின் பண்ணுமோ அதை தான் என்டர்டெயின் பண்ணுறாங்க, எதை சக்ஸஸ் பண்ணுமோ அதை தான் சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே எதுவுமே மாறலை. இங்கே மாற வேண்டிய விஷயம் என்னன்னா டாக்ஸிக் கன்னீஸ் தான். ஸோ இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஃபேனாக இருக்கீங்க. இப்போ நானுமே எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தருக்கு ஃபேனாக இருக்கேன்னா அவரோட மாஸ் மொமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி கூஸ் மம் ஆகுறது கரெக்ட் தான். அது ஃபேனாக இருந்தால் அப்படி தான் நடக்கும். பட் அதுக்குன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு ஆக்டர்ஸோட ஃபேன்ஸை பிடிச்சி நான் வம்பிழுக்கிறது தப்பு. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பார்க்குறேன், அதோட அது முடிஞ்சு. அது தமிழ் ஆடியன்ஸ்க்கு மட்டும் இல்லை, அது தெலுங்கு பீப்புள்லேருந்து எல்லாருக்குமே அது இப்படி இருந்தால் அது பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஒரு காம்படிஷனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கல்கியை வச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எதை வச்சு பிரச்சனை போயிட்டு இருந்தேன்னா, ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கில்லி ரீ-ரிலீஸ் நடந்திருந்தது. உடனடியாக மறுபடியும் மகேஷ் பாபுவோட டாக்ஸிக் கன்னி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆயிட்டாங்க. இதெல்லாம் படமா, ஒக்கோடோன்னு ஒரு படம் இருந்தது தெரியுமா, அதுதான் மாசு, அதை போய் ரீமேக் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மொக்க பண்ணி வச்சிருக்கானுங்க சாம்பார். ஒக்கோடுவில் இருக்கக்கூடிய சீன்ஸை போட்டு பேரலா விஜய் சீனை போட்டு இதுக்கு கீழே வருமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலாய்க்க, உடனடியாக விஜய் ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் நடிச்சிருக்கக்கூடிய சீக்வன்ஸ்லேயே ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் வச்சு இதுலையும் இதையும் ஆக்டிங் பாருங்கடா டே அப்படின்னு சொல்லிட்டு மறுபக்கம் தமிழ் ஆடியன்ஸ் உட்காந்து கலாய்க்கிறது. இது மாதிரியான ஒரு வார் இதை வச்சு போயிட்டு இருந்தது. அதுக்கும் முன்னாடி அனிமல் படம் வந்திருந்தது. ஸோ அந்த அனிமல் படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு டேரக்டர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. தெலுங்கு டேரக்டர் டைரக்ட் பண்ணி ஒரு 1000 crores அடிச்சு பாருங்கடா, இதெல்லாம் உங்களால் முடியுமா, ஜவான்லாம் ஒரு படமா, லோகேஷ் கனகராஜ்லாம் ஒரு டேரக்டரா, அவனை வச்சு ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னா மீம் போட்டாங்க. இப்படி தொடர்ந்து தமிழ் ஆடியன்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. லைக் பொன்னியின் செல்வன்லாம் வந்துச்சு. பொன்னியின் செல்வன்லாம் பார்த்து பாகுபலி கிட்ட வருமா அப்படின்னு சொல்லி கேட்டானுங்க. இது நடந்துகிட்டு தான் இருக்கு. இது இப்போ நடக்கல, இது அப்பத்துலேருந்தே நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸ் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்குன்னு தெலுங்கு பீப்புள்ஸ் எல்லாருமே டாக்ஸிக்னு நம்ம சொல்ல முடியாது. சோஷியல் மீடியாவில் இப்போ ஒரு 10 லட்சம் தெலுங்கு பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதுல ஒரு 10,000 பேர் இந்த மாதிரி டாக்ஸிக்கா இருக்கிறாங்க. 10,000 பேர் 10,000 போஸ்ட் 10 தடவை போடுறாங்கன்னும் போது ஹோல் கம்யூனிட்டியுமே டாக்ஸிக் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியும். அதே மாதிரி இங்கேயும் அது நடக்கும். தமிழ் டாக்ஸிக் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் இருக்காங்க 10 லட்சம் பேர்ல அப்படின்னா இங்கேயுமே அந்த ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும். ஸோ இங்க யாருமே டாக்ஸிக் கிடையாது. ஒரு சில பேர் தப்பான விஷயங்களை செய்யறது தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் கம்யூனிட்டியுமே கெட்ட பேருக்குள்ள கொண்டு போயிருது. ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிள்
எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நிறைய வீடியோஸ் இது மாதிரி பார்த்துருப்பீங்க. கமெண்ட் செக்ஷன் போனீங்கன்னா அவனுங்க சாம்பார்னுவானுங்க, நம்ம கொல்டீஸ்ன்னு சொல்லுவோம். அது ஒரு வார். ஏன் எதுக்கு அப்படின்றது வந்து புரியவே இல்லை எனக்கு. அந்த படம் இங்கே வருது, நம்ம பார்த்து செலிப்ரேட் பண்ணாமலே அது ஹிட் ஆகுது. கேஜிஎஃப் படம் இங்கே வந்தது. தமிழ் ஆடியன்ஸ் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, பெரிய பட்ஜெட் ஹீரோ நம்ம விஜய் சாரோட படம் பீஸ்ட்டை கீழே இறக்கிட்டு கேஜிஎஃப் சாப்டர் 2 ஓட வச்சாங்க. ஏன்? கதை நல்லா இருக்கு, இதை விட பெஸ்ட்டாக இருக்கு, அதை தான் எங்கள் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. ஸோ தமிழ் பீப்புள்ஸ் அதான் பார்ப்பாங்க. இப்போ பாகுபலி 2 வந்தது, இது வந்து தெலுங்குக்காரங்களோட படம், நம்ம ஓட வைக்கக்கூடாது அப்படின்லாம் அவங்க பார்க்கல. கதை பிடிச்சிருந்தது, படம் பிடிச்சிருந்தது, பிரம்மாண்டமாக இருந்தது, எங்களை என்டர்டெயின் பண்ணிச்சு, இந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை செலிப்ரேட் தான் பண்ணுவாங்க. ஆனால் பொன்னியின் செல்வன் படத்தோட ரிவ்யூஸ், தெலுங்கு ரிவ்யூஸை நீங்கள் போய் பாருங்க. ஓகே தான், பட் பாகுபலி லெவலுக்கு இல்லை. அந்த ஒரு சிங்கிள் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நாங்கள் தான் பெருசு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த அந்த இடத்துல வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பொன்னியின் செல்வன் ஓகே தான், ஆனால் நம்ம பாகுபலி இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. பாகுபலி தான் அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கல, யாருமே கேட்கலையே. பாகுபலியோட அது வந்து ஒப்பிட்டு வந்து யாருமே அந்த ரிவ்யூவில் கேட்கல. ஆனால் எல்லாருமே சொன்னாங்க. ஏன்னா பாகுபலின்றது தெலுங்கு சினிமாவோட ஒரு ட்ரேட்மார்க் ஃபிலிமாக அமைஞ்சது. அதை வந்து விட்டு கொடுக்க அவங்க விரும்பல. அது மாதிரி இங்கே நம்ம தமிழ் ஆடியன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு ஒன்று எடுத்துக்கணும். நம்மளோட படங்களை நம்ம என்றைக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம மற்ற ஸ்டேட் ஃபிலிம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறோம், வெற்றியடை வைக்கிறோம். ஆனால் நம்மளோட படங்களை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக கொண்டாடி எப்பயுமே நம்மளோட கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். அது வந்து என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன். ஓவராலாக எப்படி பார்த்தாலுமே எல்லாமே ஒரு இந்தியன் சினிமா தான். அது வந்து ஜஸ்ட் அ வேர்டாக தான் இருக்குது ஸ்டில் இப்போ வரையுமே. இதை தாண்டி இது யாருமே செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க. ஸோ ஃபேன்ஸும் அதுக்கு ரெடியாக இல்லை. இது எல்லாருமே எப்பயுமே இந்தியன் சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்தை கைக்குள்ளே எடுத்து அதை வந்து செலிப்ரேட் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வார்ஸ்லாம் நம்மளால் தடுக்க முடியும். நான் வந்து உங்கள்கிட்ட பர்சனலாக கேட்டுக்கக்கூடிய ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, இது மாதிரிலாம் நீங்கள் வந்து ஒரு ரீல் வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் போய் சண்டேலாம் போடாதீங்க. அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம என்றைக்குமே நம்ம பெஸ்ட்டை வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். நம்ம சைடில் போயிட்டு இருப்போம். அவங்க பண்ணுறதா பண்ணட்டும், அவங்களே கொஞ்சம் டயர்டாக அப்படியே விட்டுருவாங்க. இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சது. நிறையா ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் ஒன்று இது, இந்த டாக்ஸிசிட்டி. ஸோ இதை வந்து குறைச்சிக்க பார்க்கணும். இது நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். இதை நான் யாரையுமே ரோஸ்ட் பண்ணணும், பர்சனலாக அட்டாக் பண்ணணும்னு பண்ணலை. காமனாக ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக வந்து உங்கள்கிட்ட இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் அதை மாற்றிக்கிறதும் மாற்றிக்காததும் உங்களோட கையில் தான் இருக்குது. தென் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.